ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் நேட்டிவில் இருக்க எங்கள் குலதெய்வம் அரசமாணிக்க ஐயாவுக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பொங்கல் வச்சோம். காணும் பொங்கல் அன்னைக்கு தான் அந்த பொங்கல் வைப்போம். இதை நிறைய ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டிருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயில் வீடியோவாக போட்டிருக்கேன், பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் எங்கள் பங்காளிங்க 30 குடும்பத்துக்கு மேலே இருக்கிறோம். இதில் 3-4 கிளையும் இருக்கும். அந்த கிளையில் யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்களோ இல்லை குழந்த பிறந்திருக்கோ அப்படின்னா அந்த ஒரு கிளை மட்டும் நாங்கள் பொங்கல் வைக்க மாட்டோம், மீதி பேரெல்லாம் வைப்பாங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும். நாங்கள் பொங்கல் வைக்கலைன்னாலும் கோயில் உள்ளே போக மாட்டோம், எல்லோரும் வெளியில் சந்திச்சுக்குவோம். ஏன்னா இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வைப்பாங்க. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, சொந்த பந்தங்கள் எல்லாருமே இங்கே மீட் பண்ணிக்குவோம். எல்லாரையும் பார்க்கணுங்கிறதுக்காகவே நாங்கள் எல்லோரும் வருவோம். நாங்கள் எங்கள் பங்காளிங்க மட்டும் இதில் கலந்துக்கிறது இல்லைங்க. பொண்ணை கொடுத்தவங்க, பொண்ணை எடுத்தவங்க, அங்காளி பங்காளின்னு சொல்லுவாங்கள்ல, எல்லாருமே இதில் வந்து கலந்துக்குவாங்க. அவங்களையும் பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அடுத்த தலைமுறையான எங்கள் குழந்தைங்க, எங்கள் பேர பிள்ளைங்களுக்கும் இது ரொம்பவே இதாக இருக்குது. ஏன்னா நிறைய பசங்க வந்து இப்போ ஒன்றா சந்திச்சுக்கிறதெல்லாம் கம்மி ஆயிடுச்சு. இந்த இடத்துல எங்கள் பிள்ளைங்க எல்லாருமே ஒன்றா மீட் பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து அண்ணன் தங்கச்சி, அக்கா தம்பி, மாமா மச்சான் வீட்டு பிள்ளைங்க, அத்தான் மத்தாச்சி இப்படிங்கிற அந்த உறவு முறையெல்லாம் சொல்லி கூப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பெரியவங்க மட்டுமே கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம்னா நாளைக்கு இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு குழந்தைங்களுக்கெல்லாம் தெரியாமல் போயிடும். கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் எங்கள் பிள்ளைங்களெல்லாம் நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுவோம். எங்களுக்கு அப்புறம் இதெல்லாம் அவங்க தான் வழி நடத்தி கொண்டுட்டு போகணும். நிறையா வான வேடிக்கை ஃபங்க்ஷன்லாம் நல்லா கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. இது வந்து தான் இந்த இடம் தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மரத்தடியில் தான் நாங்கள் பொங்கல் வச்சிட்ருந்தோம். அது இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்தெல்லாம் போய் வச்சது கிடையாது, வேணுங்கிறவங்க போய் வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் எல்லோரும் சேர்ந்து பணம் போட்டு இந்த கோவிலை கட்டி இப்போ வந்து எல்லோரும் ஒன்றா போய் பொங்கல் வச்சு இந்த மாதிரி சேர்ந்து இருந்து செஞ்சுட்டு வரோம். கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் சுற்றிட்டு இந்த இடத்துக்கு நாங்கள் வந்துடுவோம். எங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பாயிண்ட் இது பொங்கல்னு சொன்னாக்க. என்ன தான் வீட்டில் பொங்கல் வச்சு நம்ம சாமி கும்பிட்டாலும் இந்த மாதிரி எல்லோரும் பொங்கல் வச்சு அதை எல்லாத்தையும் பள்ளையத்தில் வச்சு கூட்டாஞ்சோறு மாரி சாப்பிட்றது இன்னும் ரொம்ப சந்தோஷங்க. எவ்வளோ தான் நம்ம கோவில் குளத்துக்கு போனாலும் நம்ம குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கேற்றினா தான் அது ரொம்ப சுபிட்சம்னு சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் குலதெய்வம் இல்லையோ அவங்கெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி கண்டிப்பாக போய் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு வாங்க. அவ்வளோதான், எங்கள் ஃபங்க்ஷன் சூப்பராக முடிஞ்சிச்சு.